Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஃபேஷியல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்கின் ரொம்ப டல்லாக இருந்தனால வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். இது என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ். நேச்சர் எசன்ஸோட ஒயிட்னிங் பியர் ஃபேஷியல் கிட்ட அந்த ஒயிட்டனிங்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து இப்போ நேம் செட் பியர்னாலே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 260 rupees. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 times வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஸோ தட் பார்லர் போகிற செலவு மிச்சம். என்னோடய ஃபேஸை வந்து நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த detan தெரப்பி இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஃபேஸை வந்துட்டு நான் வாஷ் பண்ண போகிறேன். அது பீல் ஆஃப் மாஸ்க்கு சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஆல்ரெடி வந்து நேச்சர் எசன்ஸோட detan பேக் வந்து ஹாஃப் ஓப்பனில் வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன். நான் அந்த detan பேக்கை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் வந்து ப்ராடக்ட் வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும். இதை வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்பயுமே வந்து உங்களோட க்ளீன் ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் வந்து detan பேக் வந்து அப்ளை பண்ணணும். டேரெக்டாக வந்து டர்ட்டோட நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் பார்லர்ஸ்க்கு போனீங்கனாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து detan பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளென்சிங் பண்ணுவாங்க. ஸோ டேன் வந்து நல்லாவே வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நிறையா வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதை வந்து நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய ஸ்கின்னில் வந்து நான் ஈவனாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஒரு 15 to 20 minutes நான் வந்து விட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நார்மல் கர்ச்சீஃப் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு காட்டன் கர்ச்சீஃப் எடுத்து நான் வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணி வைப் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து வாஷ் பண்ண போகிறது கிடையாது. வைப் பண்ணுறனால வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா வந்து நான் ஜஸ்ட் நார்மலாக சாஃப்டாக இருக்க ஒரு கர்ச்சீஃப் எடுத்து இந்த மாதிரி வந்து தண்ணியில் டிப் பண்ணி வைப் பண்ணிட்டேன். நீங்கள் வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. இம்ப்ரெஸ்ட். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்து கிளென்சர் தான். ஸோ இவங்களோட வந்துட்டு கிளென்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளென்சர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு க்ரீம் பேஸ்டு கிளென்சர் தான். நான் லைட்டாக வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா ஜென்டலாக வந்துட்டு நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போயுமே ப்ராடக்டை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபேஸில் வந்து போடாமல் இந்த மாதிரி வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறது, இல்லை வெட் ஃபேஸில் வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து நல்லா வந்து இது பண்ணிங்க அப்படின்னா, வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வராது. எப்போயுமே வந்து பேட்ச் டெஸ்ட்டை வந்து மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து பேட்ச் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அண்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ண நேச்சர் எசன்ஸோட இன்னொரு ஃபேஷியல் கிட்டோட வீடியோ லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நல்லாவே வந்து என்னோடய ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப் தான். ஸோ இவங்களோட எக்ஸ்ஃபோலியேட் ஸ்க்ரப், ஃபிசிக்கல் ஸ்க்ரப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஒரு 1 minute 30 seconds to 1 minute நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணாலே போதும். அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். அவங்க ஒரு 2 minutes 3 minutesலாம் எல்லா ஃபேஷியல் கிட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ நேரம் வந்து ஸ்க்ரப் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். அண்ட் உங்கள் ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு உங்கள் ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா வந்து பிரைட்டன் அப் ஆகி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டன் அப் ஒரு க்ரீம் தான், ஒரு மசாஜ் க்ரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து லைட்டாக வந்து ஆலிவ் ஆயில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து கொண்டு வந்துட்டேன். பிகாஸ் வந்து இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது. இது வந்து ஃபைனல் ஸ்டெப் கிடையாது. ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால ஆலிவ் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து நான் மசாஜ் பண்ணிட்டேன். ஒரு 2 minutesக்கு வந்து நான் நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு பொறுமை இல்லை. அண்ட் அன்றைக்கி வந்து ரொம்பவும் டயர்டாக வேறு இருந்தேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து இவங்களோட ஃபேஸ் பேக் பாலிஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் எந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது. நானுமே இந்த கிட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். சரி பார்ப்போம் எப்படி வந்து ரிசல்ட் வருது, உண்மையாக வந்துட்டு ஒர்க் ஆச்சா என்னன்றதை வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து பார்க்கலாம். அண்ட் லைட்டாக வந்து இங்கே ஹேரில் ஒட்டிக்கிச்சு.
ஸோ இந்த ஃபேஸ் பேக்கையும் வந்து நான் ஈவனாக வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அண்ட் வெட்டான கிளாத் எடுத்து நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் வைப் பண்ணிக்க போகிறேன். வாஷ் பண்ண போகிறது கிடையாது, வைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 to 20 மினிட்ஸ் விட்டேன், எவ்வளோ டைம் தெரில. பட் அப்போ வந்து வைப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன் என்னோடய ஸ்கின்னில். பிகாஸ் வந்து நான் வைப் பண்ணேன், பட் இருந்தாலும் வந்து நோஸ்லலாம் வந்து நிறையா வந்து ஒட்டி இருந்தது, ஹேர்லலாம் ஸ்டிக்காக இருந்ததுனால நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஸோ எனக்கு உண்மையாகவே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நேச்சுரல் லைட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன், வீட்டில் டியூப் லைட் கூட போடல. உங்களுக்கு வந்து இந்த லைட்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய நேச்சுரல் லைட்டில் வந்து வீடியோ பண்ணலாம். எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தேர்ஸ்டே, ஸோ ஃபாஸ்டிங் வேறு இருந்தேன், ஃபுல் டே சாப்பிடாம ஈவினிங் தான் சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் என்னோடய ஃபேஸ் வந்து டயர்டாக இருக்குது. மித்தபடி வந்து என்னோடய ஸ்கின் வந்து அந்த க்ளோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, டேக் கேர், பாய்.